மீண்டும் உங்களை KPN மீடியாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் விட்டிருக்கக்கூடிய வந்தே பாரத் புல்லட் ரயில் இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தையும் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்களையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்தே பாரத் புல்லட் ரயிலுக்கு சவால் ரூபாய் 115 கோடி 2 நிமிடத்தில் 160 கிலோமீட்டர் வேகம் ஒரு பார்வை. வந்தே பாரத் புல்லட் ரயிலுக்கு சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேகத்தில் சென்றால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 2 மணி நேரத்தில் போய்விட முடியும். வந்தே பாரத் ரயில் குறித்து ஒரு பார்வையை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்தே பாரத் 2.0 இந்தியாவின் பெருமைக்குரிய தயாரிப்பான இந்த ரயில் ஒரு விமானத்தில் பறந்து செல்வது போன்ற சொகுசான விரைவு பயணத்தை நமக்கு வழங்குகிறது. ஜப்பான், சீனா, ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் புல்லட் ரயிலுக்கு சவால் விடும் தொழில்நுட்பத்துடன் இந்த ரயில் உருவாக்கியுள்ளது. ரயில்களில் இன்னும் வேகமாக நாம் செல்வதை சாத்தியமாக்கியுள்ளது. இதை வடிவமைத்தவர்கள் நம் சென்னை பெரம்பூரில் உள்ள இணைப்பு பெட்டி தொழிற்சாலை பொறியாளர்கள். பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குஜராத் தலைநகர் காந்தி நகரிலிருந்து மும்பைக்கு தன் முதல் பயணத்தை தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதை தொடங்கி வைத்து இதில் அரை மணி நேரம் பயணம் செய்தார். ஏற்கனவே இதே பெரம்பூரில் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் இது. செல்போன்களில் அடிக்கடி அப்கிரேட்கள் செய்வது போல அப்கிரேட் செய்யப்பட்ட ரயில் வெர்ஷன் இது. ராஜ்தானி, சதாப்தி போல நிறைய விரைவு ரயில்களை விட வேண்டும் என்று மத்திய அரசு முடிவெடுத்தது. அதற்காக வெளிநாடுகளிலிருந்து ரயில் என்ஜின்களை, ரயில் பெட்டிகளையும் இறக்குமதி செய்யலாம் என்று பார்த்தால் அவற்றின் விலை அதிகமாக இருந்தது. மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதன் முதல் ரயிலை 2018ஆம் ஆண்டு ஓட வைக்க வேண்டும் என்ற இலக்குடன் இந்த ரயிலுக்கு ட்ரெயின் 18 என்று பெயரும் வைத்தார்கள். 4 ஆண்டுகள் திட்டமிடல் மற்றும் கட்டுமானத்துக்கு பிறகு 2019 பிப்ரவரியில் ரயில் தயாரானது. பரிசோதனைகளின் போது இந்த ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் உச்சபட்ச வேகத்தை தொட்டது. 200 கிலோமீட்டர் வேகம் வரை போக முடியும் என்றாலும் அந்த வேகத்தில் இதை ஓட்டவில்லை. இந்த வேகத்தில் சென்றால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 2 மணி நேரத்தில் போய்விட முடியும். என்னதான் ரயில் இந்த வேகத்துக்கு போகும் என்றாலும் அந்த வேகத்தை தாங்கும் திறனுடன் 1% தண்டவாளங்கள் கூட இந்தியாவில் இல்லை. அதனால் 130 கிலோமீட்டர் மட்டுமே அதிகபட்ச வேகத்தில் செல்ல வேண்டும் என்று நிர்ணயித்தார்கள். 130 கிலோமீட்டர் அதிகபட்ச வேகத்தில் செல்ல வேண்டும் என்று நிர்ணயித்தார்கள். வந்தே பாரத் ரயில் முதல் வந்தே பாரத் ரயில் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு போனது. 2019 பிப்ரவரி 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இதை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதற்கு முன்பு 12 மணி நேரம் ஆனது வாரணாசி செல்ல. அதை 8 மணி நேர பயணமாக இந்த ரயில் குறைத்தது. இதைத் தொடர்ந்து அடுத்த ரயில் டெல்லியிலிருந்து வைஷ்ணவ தேவி கோயில் வரை சென்றது. இப்போது 3வது ரயில் காந்தி நகரிலிருந்து மும்பை செல்கிறது. முந்தைய ரயில்களில் இல்லாத பல சிறப்பம்சங்கள் இந்த ரயிலில் உண்டு. அதனால்தான் இதற்கு 2.0 என்று பெயர் வைத்து பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரயில் பயணம் என்பது வேகமாகவும் பாதுகாப்பானதாகவும் அதிர்வுகள் அதிகம் இல்லாததாகவும் அமைய வேண்டும். அதை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட ரயில் இது. வந்தே பாரத் 2.0 ஒரு ரயிலை உருவாக்க 115 கோடி ரூபாய் செலவாகிறது. இந்த ரயில் கிளம்பிய 2 நிமிடங்களில் 160 கிலோமீட்டர் வேகத்தை எட்டிவிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் உருவாக்கப்பட்ட ரயில் என்பதால் வழக்கமான ரயில்களை விட இதன் எடை குறைவு. வழக்கமான ரயில்களை விட தளம் உயரமாக அமைக்கப்பட்டது என்பதால்
உள்ளே பெரிதாக அதிர்வுகள் இருக்காது. தண்டவாளங்கள் 2 அடி உயரத்துக்கு மழை நீரில் மூழ்கி இருந்தாலும் இந்த ரயில் தங்கு தடையின்றி செல்லும். வந்தே பாரத் இருக்கை வசதிகள். சதாப்தி ரயில்கள் போல இந்த ரயில் எல்லா பயணிகளும் உட்கார்ந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டது. இருக்கைகள் அனைத்தும் விமான இருக்கைகள் போல நன்கு சாய்ந்து உட்காரும் வசதி கொண்டது. அதாவது எக்ஸிகியூட்டிவ் கோச்சில் உள்ள இருக்கைகளை 180 டிகிரி திருப்பிக் கொள்ளலாம். குழுவாக செல்பவர்கள் அடுத்தடுத்த வரிசை இருக்கைகளை திருப்பி எதிரெதிரே உட்கார்ந்தபடி பேசிக்கொண்டு செல்ல முடியும். பெரிய பெரிய ஜன்னல்கள் கொண்ட பெட்டிகள். ஒவ்வொரு பெட்டியிலும் 4 எமர்ஜென்சி ஜன்னல்கள் இருப்பதால் பயமின்றி பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளும் சுலபமாக பயன்படுத்த முடிகிற வசதிகள் கொண்ட அதிநவீன கழிப்பறை வசதிகள் இதில் உள்ளன. மெட்ரோ ரயில் போல தானியங்கி கதவுகள் இருப்பதால் அத்துமீறி யாரும் உள்ளே வர முடியாது. ரயில் முழுக்க சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். காற்றை சுத்திகரிக்கும் நவீன தொழில்நுட்ப கொண்ட பெட்டிகள் என்பதால் சுகாதாரமாக பயணம் உத்தரவாதம். கவச் என்ற பாதுகாப்பு அமைப்பு இந்த ரயிலின் கூடுதல் சிறப்பம்சம். சிக்னல் கோளாறு போன்ற ஏதாவது பிரச்சனைகளால் விபத்து ஏற்படும் சூழல் வந்தால் நிலைமையை உணர்ந்து இதன் தானியங்கி பிரேக்குகள் செயல்பட்டு ரயிலை நிறுத்திவிடும். இந்த ரயிலின் சில பகுதிகளை தவிர மற்ற எல்லாருமே இந்திய தயாரிப்புகள் என்பது பெருமிதமான தகவல். இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அடுத்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இன்னும் 72 வந்தே பாரத் ரயில்களை உருவாக்குகிறது பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் அடுத்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடும் போது 75 வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவில் ஓடும். அதில் சில ரயில்கள் தமிழகத்திலும் ஓடும். இந்த ரயிலின் வெற்றியை பார்த்துவிட்டு பல நாடுகள் இதை வாங்க முன்வந்துள்ளன. உலகத்தரமான ரயில் பெட்டிகளை பல ஐரோப்பிய நாடுகள் சுமார் 25 கோடி ரூபாய்க்கு விற்கின்றன. இந்தியா இதை மலிவு விலையில் உருவாக்கி 6 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும். அதனால் வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவுக்கு வெளிநாட்டு விற்பனை வாய்ப்பையும் தந்திருக்கின்றன என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN மீடியா சார்பாக உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.